ராகு 8ல் இருக்கிறாரு. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகர வீடுகளா இருக்கு. வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறாரு. எந்த விதமான பாப தொடர்பும் இல்லாம குரு, சுக்கிர, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு பெற்றிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கும் பொழுது அந்த ராகு ஜாக்பாட்டை கொடுப்பாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, இஃப் ராகு இன் 8th house, is it possible to get jackpot? இந்த ஒரு கிரக கேள்விகளுக்கு பதிலே இல்லைம்மா. உங்க பேர் என்ன? அன்பா? ஆமா, ஒரு கிரகத்தை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு நான் ஆமானும் பதில் சொல்வேன், இல்லைன்னு பதில் சொல்வேன். என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராகு 8ஆம் இடத்துல இருக்கலாமானா இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் பாவகம் ஆயுள் பாவகம். 8ஆம் பாவகம் ஆசையை தூண்டக்கூடிய பாவகம், பேராசையை தூண்டுவார். 8ல ராகு இருந்து ராகு தசை நடந்தவங்க இயல்பாக இருந்தா நல்லா பாருங்க, ராகு தசை முழுக்க கடனை வாங்கிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த ஜாக்பாட்டு, ஷேரு, அது இதுன்ற மாதிரியான விஷயங்கள்ல. ஏன் 8ஆம் பாவகம் நீங்க எவ்வளவு போட்டாலும் விழுங்கக்கூடிய பாவகம். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு விதிவிலக்கு இருக்கு இல்லையா? இருக்கு. இந்த ராகுவுக்கு அதீத சுபத்துவ நிலை நடக்குது. எந்த லக்னத்துக்கு? அவர் ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகர வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவா இருக்கணும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, ஓகேங்களா? அவரு கும்ப லக்னம். கும்ப லக்னமாகி புதன் உச்சமா இருப்பாரு. ஆமா, கும்ப லக்னமாகி புதன் உச்சமாக இருப்பாரு. புதனின் வீட்டுல கேது இருப்பாரு, ஓகேங்களா? புதனுடைய வீட்டுல கேது இருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்க்க வர்றப்ப நான் சொல்றேன், இல்லைங்க அந்த கேது தசை உங்களை வெளியில சொல்ல முடியாத வழியில சில பணங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லவே இல்லைன்ட்டாரு. கடைசி மட்டும் இல்லைன்ட்டாரு. கன்சல்டேஷன் முடியும் போது கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப கூட கால் கட்டும் போது இல்லைங்க நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். நான் அப்படிதான் சொன்னேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்றப்ப ஒரு தடவை பார்த்தப்ப நீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி பேசுறப்ப நான் அவர் தனியா கூப்பிட்டு போயிட்டு சில விஷயம் கேட்டப்ப பிரமிக்கத்தக்க சில விஷயத்த சொன்னாரு. அதுங்க நான் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு நபர். மலேசியாலங்க எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய நண்பர் அப்படின்ற அமைப்புகள்ல, வெளியில் சொல்ல முடியாத வழிகள்ல, குறிப்பாக தவறான வழிகள்ல மாட்டிக்கும் போது ஏதாவது ஒண்ணு காப்பாத்திரும் ப்ரோ அப்படின்னுவாரு. இப்போ எது அதற்கு காரணம்னா, கும்ப லக்னம். லக்னத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பாங்க. லக்னாதிபதி 11ல இருப்பாரு. 91 90லயே என்னமோ பிறந்திருப்பாரு. ஆமா 91 நினைக்கிறேன். 91ல பிறந்திருப்பாரு. அப்போ லக்னத்தை குரு பார்த்த அதீத காரணத்தினால அவர் மாட்டிக்க மாட்டாரு. அதே நேரத்துல கேது தசை முடிஞ்ச உடனே அடுத்து அவருக்கு சுக்கிர தசை வருது. அந்த சுக்கிர தசையை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஏன் இவ்வளவு சொல்றீங்க? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச புதன். 8ஆம் இடம் கிரிமினலான ஒரு இடம். 8ஆம் இடம்னாலே அடுத்தவருடைய பணம், ஜாக்பாட் மாதிரியான விஷயம்னாலும் அதனை அனுபவிக்கிறதுக்கு லக்னம் பலமா இருக்கணும். வேணா ஒரு பெர்மிஷன் கொடுத்தாருன்னா அந்த ஜாதகத்தை நான் போறேன். ரொம்ப டெய்லி கால் பண்ணா எடுப்பாரு, அந்த மாதிரி ஒருத்தர். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய ஏங்க அந்த கேது தசையில அது கொடுத்தே ஆகணும்? கேது 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் 11ஆம் இடத்தோட கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய கேது உச்ச புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதன் வீடு கொடுத்தவர் 8ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. திருடுற இடத்துல உச்சமா இருக்கிறாரு. தப்பு பண்ற இடத்துல உச்சமா இருக்கிறாரு. லக்னத்தை பாத்தீங்கன்னா தப்பு மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிற கும்ப லக்னம். அப்ப இந்த அமைப்புகள்ல வரும்போது அவருக்கு அந்த கேது தசை நடந்ததால அது கிடைச்சது. சுக்கிர தசையில அது நீடிக்கும். ஏன்னா அவர் லக்ஸரி அனுபவிக்கணும் அப்படின்றதுனால. புதன் தசை நடந்திருந்தா நோயை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருந்து புதன் மாட்டி விடுவாரு. 8ஆம் இடத்துல அவர் உச்சமா இருக்கிறாருன்றதுனால. என்னையா இது புதனோட வீட்டுல இருக்கிற கேது இப்படி பண்ணுதுன்றீங்க, ஆனா புதனே இப்படி பண்ணுவாருன்னா இதுதாங்க ஜோசியம். சும்மா பரம்பரையா இருந்தாரு. எந்த ஒருத்தர் பரம்பரையா நான் டாக்டருங்க, பரம்பரையா நான் எம்பிபிஎஸ்ங்க, பரம்பரையா நான் மருத்துவருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை ஏன் நம்ம நம்ப கூடாதுன்னா, ஜோதிடம் என்பது உங்களுக்கான நாலேஜே தவிர தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுல உள்ளவர் இவங்களுடைய நாலேஜ் கிடையாது. பரம்பரைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. ஜோசியன்றது இந்த மனுஷனோட எனக்கு இருக்கக்கூடிய மூளையை பொறுத்தது தானே தவிர்த்து அவரா இருக்கணும் இவரா இருக்கணும், இந்த மந்திரம் படிக்கணும் அந்த மந்திரம், அதெல்லாம் ஆன்மீகம், அதெல்லாம் அர்ச்சகர் பூசாரியோட வேலை. ஜோதிடருங்க. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியும். இதுல 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஆயுளையும் கெடுப்பார்,
தனக்குத்தானே மரணத்தை கொடுக்கக்கூடிய நிலையும் செய்வார் ராகு திசையில. கூடுதல் இந்த சரிங்க 8ல ராகு இருக்கிறாரு. இந்த ராகுவுக்கு குரு சுக்கரனுடைய தொடர்பு பெற்று ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற வீடுகள்ல இருந்து வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகி, எத்தனை விதி சொல்றேன் பாருங்க. ராகு 8ல் இருக்கிறாரு, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகர வீடுகளா இருக்கு. வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறாரு. எந்த விதமான பாப தொடர்பும் இல்லாம குரு சுக்கிர பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கும் பொழுது அந்த ராகு ஜாக்பாட்டை கொடுப்பாரு. இப்ப 8ல ராகு ஜாக்பாட் கொடுப்பாருன்றதையும் 8ஆம் இடத்துல மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கக்கூடிய இடத்துல குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனை தொடர்பு பெற்ற ராகு உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுப்பாரு. அதே மாதிரி மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, மகர வீடுகள்ல இருக்கு. ஏங்க இந்த வீடெல்லாம் ராகு அந்த வீட்டு அதிபதியை போல வேலை செய்வாரு. வீடுகள்ல இருந்து அதற்கு வீடு கொடுத்தவர் நீச்சமாகி அந்த இடத்துல சனி செவ்வாயுடைய தொடர்பு, சனியே கருண கொடூரமான சூரியனோட சேர்ந்து ராகுவை பார்க்கறதோ, செவ்வாயோட சேர்ந்து ராகுவை பார்க்கறதோ, இல்ல ராகுவோடவே சேர்ந்து இருக்கும்போது சனி செவ்வாய் ராகு ஒன்றாக இருக்கும் பொழுது 8ஆம் இடத்து ராகு ஆயுளை பறிக்கும். இதுதாங்க ஜோசியம். ஒரே வாரத்துல நீங்க கேட்டதுக்கு எவ்வளவு விதிகளை அடுக்கிற பாருங்க. இந்த விதிகளை அடுக்கிறதுக்கு தாத்தா ஜோசியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, தாத்தா இவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரு அர்ச்சகரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆன்மீகவாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பரிகாரம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லைங்க இந்த நாலேஜ் தெரியறதுக்கு. அப்ப ஜோதிடம்ன்றது என்ன சொல்லுது? ஜோதிடம் அறிந்தால் போதுமே தவிர்த்து பரிகாரம் தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகவாதியா இருக்கணும்ன்றதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சா போதும். சரிங்களா? இந்த விளக்கத்தை இல்லைன்றதை மாற்றி ஒருத்தர் ப்ரூஃப் பண்ணுங்கன்னா உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா என்னென்னமோ பேசுறாங்க. சரிங்களா? நான் உங்க விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.